அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பு உள்ளம் கொண்ட நண்பர்களே, பெரியோர்களே, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், குடும்பத்தார்கள், உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையிலே ஒரு முக்கியமான ஒரு தகவலை பரிமாறுவதற்காக கோவை உக்கடம், தெற்கு உக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளுக்காடு ஹவுசிங் யூனிட் பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளுக்காடு பள்ளிவாசல் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற இர்ஷாதுல் முஸ்லிமீன் ஷாஃபியா சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஃபைசல், கோவை ஃபைசல் பேசுகிறேன். இந்த வீடியோல உங்கள்கிட்ட பேச வந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பள்ளிவாசல் சுமார் 5 ஆண்டு காலமாக சிறப்பான முறையில் இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளிவாசலுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருந்தாலும் கூட இந்த பள்ளிவாசல் உருவாவதற்கு உருவான காலம் முதல், அன்றைய காலம் முதல் சமீப காலங்கள் வரை, அவர் உடம்பு சரியில்லாம படுக்கிற காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் இந்த பள்ளிவாசலுடைய அனைத்து பணிகளிலும் முன்னின்று அனைத்து பல்வேறு வேதனைகளையும் பல்வேறு கஷ்டங்களையும் அனுபவித்து எல்லா பள்ளிவாசலுடைய அனைத்து பணிகளிலும் முன்னின்று செயல்படக்கூடிய ஒரு நல்ல நண்பராக இந்த பள்ளிவாசல் நிர்வாகியாக இருந்தவர் சையத் மஜீத் என்று சொல்லக்கூடிய அரிசி சேட்டு என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற சேட்டு பாய் அவர்கள். இந்த அரிசி சேட்டு என்பவர் இந்த பள்ளிவாசல அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லா ஒத்துழைப்பும் இந்த பள்ளிவாசல் தந்த நபர். இப்போ அடுத்த படுக்கையாக மரண தருவாயில அவருடைய சூழ்நிலை சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய துக்ககரமான ஒரு தகவலாக நம்ம பார்க்க நேரிடுறோம். அதோடைய மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சமீப காலங்களில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இரத்த கசிவு, மூளையில் செல்லக்கூடிய இரத்த நரம்பு நாளங்களில் பட்ட இரத்த அடைப்பின் காரணமாக அவருக்கு ஸ்ட்ரோக் ஏற்பட்டு கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உடனடியாக அனுமதிக்கப்பட்டு சுமார் 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஆபரேஷன், அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லி உடனடியாக அட்மிட் செய்யப்பட்டு, மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர், பணக்காரர் அல்ல, பாமரமான டெய்லி அன்றாடம் வேலை செய்து பிழப்பு நடத்தக்கூடிய அந்த சேட்டு என்பவருக்கு 2 குழந்தைகள் இருக்கு, திருமணமாகி 2 சின்ன குழந்தைகளை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அப்படி மருத்துவமனையில் அட்மிட் பண்ண போது பண வசதி இல்லாம இருந்தாலும் மற்ற உறவினர்களும் குடும்பத்தார்களும் அங்கிருந்து இங்கிருந்து கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க, உயிருக்கு போராடிய நிலையில அந்த மருத்துவமனையில ஒரு அறுவை சிகிச்சை அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையாலும் எல்லாத்தோடைய துவா பரக்கத்தினாலையும் அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து இன்னைக்கு சுயநினைவு வர அளவுக்கு அவர் திரும்பி வந்திருக்கிறாரு. இன்னையும் அடுத்து 2 அறுவை சிகிச்சைகள் செய்தாதான் அவர் உயிரோட வெளியே வர முடியுங்கிற நிலைமையில இருக்கு. அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு சுமார் இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்னும் மருத்துவமனைக்கு செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறாரு. அதுக்குண்டான பொருளாதார வசதிகளோ மற்ற வசதிகளோ அவருக்கு கிடையாது. அவர் வாடகை வீட்டில் தான் இன்னைக்கு வசித்து வர்றாரு. அதனால இந்த ஜமாத்தின் சார்பாக நாங்க உங்கள்ட்ட கேட்கறது என்னன்னா, இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் நீங்க எத்தனையோ உதவிகள் பல்வேறு ஆளுகளுக்கு செஞ்சிருப்பீங்க. மறக்காம இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிஞ்ச 1 ரூபாவாக இருந்தாலும் சரி, 1 லட்சமாக இருந்தாலும் சரி, எல்லா உதவிகளும் அவருக்கு தரணும். அவருடைய அக்கௌண்ட் நம்பரு, ஜிபே நம்பரு, அவருடைய போட்டோ, மருத்துவ தகவல் எல்லாமே இந்த வீடியோவோட நாங்க நினைச்சிருப்போம். இன்ஷா அல்லாஹ் நீங்க பார்த்தவங்க எல்லாம் பெரும் பொருளாதார உதவி அவங்களுக்கு வழங்கி அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்களால முடிஞ்ச அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டுமாய் ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு என் தனிப்பட்ட முறையை நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.